அஸ்மத்குருப்யோ நமஹ. சுவாமி ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் ரெண்டாவது ஆஸ்வாசத்தில் ரெண்டாவது சாப்டரில் இன்றைக்கி 63-64வது ஸ்லோகம். 63வது ஸ்லோகத்தில் ருக்மிணி விவாகம், ருக்மிணி கல்யாணம், அதில் ஒரு அற்புத காட்சி அதை அனுபவிக்கிறார் சுவாமி. அதாவது ருக்மிணியோட முத்து மாலையில் கிருஷ்ணனுடைய பிம்பம் தெரியறதான். உத்துங்கஸ்தன மண்டலோபரி லசத் பிராலம்ப முக்தாமணேஹே அந்தர்பிம்பித மிந்திரநீல நிகர சாயானுகாரித்யுதேஹே லஜ்ஜா வியாஜமுபேத்ய நம்ரவதனா ஸ்பஷ்டம் முராரேர்வபுஹு பஷ்யந்தி முதிதா முதேஸ்து பவதாம் லக்ஷ்மி விவாஹோத்சவே. உத்துங்க ஸ்தனமண்டலோபரி லசத் பிராலம்ப முக்தாமணேகே. ருக்மிணியும் கிருஷ்ணனும் விவாக காலத்தில் அந்த கல்யாண கோலத்தில் எதிரெதிரே நின்றிருந்தார்கள். ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துண்டு வெட்கத்தால் நாணத்தால், பெண்ணுக்குரிய நாணத்தால் ருக்மிணி கொஞ்சம் தலை குனிந்திருந்தாள். அதற்கு இன்னொரு காரணமும் உண்டு என்று கவி லீலாசுகர் சமத்காரமாக கூறுகிறார். சாமர்த்தியமாக, ரொம்ப ஆச்சரியமாக, கவி நயத்துடன் கூறுகிறார். ஏன்னா ருக்மிணியினுடைய பருத்த அந்த கொங்கை வட்டங்களின் மீது ஒளி மிகுந்த முத்து மாலை தொங்கிக் கொண்டிருக்கு. அந்த மார்பில் ஒளி மிகுந்த முத்து மாலை தொங்கிறது. அந்த பளபளப்பான முத்துல கிருஷ்ணனுடைய ஆச்சரியமான திருமுகம், இந்திரநீல மணிவண்ண உருவம் தெரிகிறது. வெட்கத்தால் தலையை குனிந்து வைத்திருக்கும் ஷாக்கில் கண்ணனுடைய உருவத்தை இன்னும் தெளிவாக கண்டு கழிக்கிறாளாம் ருக்மிணி. சாட்சாத் மகாலட்சுமியின் திருவவதாரமான ருக்மிணியின் விவாக மகோத்சவத்தில் இப்படி நிகழ்ந்த இந்த அற்புத காட்சி, திருக்காட்சி அடியார்களுடைய நம்மை மகிழ்விக்கட்டும் என்கிறார் சுவாமி ஸ்ரீ குரத்தாழ்வார், ஸ்ரீ லீலாசுகர். உத்துங்கஸ்தன மண்டலோபரிலசத் பிராலம்ப முக்தாமணேஹே அந்தர்பிம்பித விமிந்திரநீல நிகர சாயானுகாரித்யுதேஹே லஜ்ஜா வியாஜமுபேத்ய நம்ரவதனா ஸ்பஷ்டம் முராரேர்வபுஹு பஷ்யந்தி முதிதா முதேஸ்து பவதாம் லக்ஷ்மி விவாஹோத்சவே. உத்துங்க விவாக உற்சவம், கல்யாண கொண்டாட்டத்தில், கல்யாண உற்சவத்தில் உத்துங்க ஸ்தனமண்டல உபரி, பருத்த ஸ்தன மண்டலத்தின் மேலே லசத் பிரகாசிக்கிற பிராலம்ப முக்தாமணேகே நீண்ட மாலையின் முத்துக்களில் அந்தர்பிம்பிதம் உள்ளே பிரதிபலிக்கும், உள்ளே மிரரிங் இந்திரநீல நிகர சாயா, இந்திரநீல மாணிக்க குவியல் மாதிரிய ஒரு ஒளி வட்டம் உருவம், அனுகாரி ஒத்ததான தியுதேகே காந்தியை உடையதுமான முராரேகே கிருஷ்ணனுடைய வபுகு திருமேனியை லஜ்ஜா வியாஜமுபேத்திய வெட்கம் என்கிற ஒரு போலி காரணத்தை கொண்டு, வெட்கம் என்கிற ஒரு வியாஜத்தால், ஒரு காரணத்தால், போலி காரணத்தால் நம்ரவதனா குளிர்ந்த குனிந்த முகம் உடையவளாய், குனிந்த தலை நிமிராமல் அந்த மார்பில் முத்து மாலையில் தெரிகிற அந்த பிம்பத்தை ஸ்பஷ்டம் தெளிவாக பஷ்யந்தி பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறாள். முதிதா மகிழ்ச்சி அடைந்த லக்ஷ்மிஹி ருக்மிணி தேவியானவள் பவதாம் உங்களுடைய முதே ஆனந்தத்திற்கு காரணமாக அஸ்து இருக்கட்டும் என்கிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகமும் வையமெல்லாம் கண்டால் பிள்ளை வாயுளே அதையே அனுபவிக்கிறார். கிருஷ்ணேனாம்பகதேன ரந்து மதுனா முப்தக்ஷிதா ஸ்வேச்சயா மிருத்பக்ஷிதா த்வேச்சயா தத்யம் கிருஷ்ணகயேவ பாகம் முசலி மித்யாம்ப பஷ்யானனம் व्यादेहीति विदारिते शिशुमुखे दृष्ट्वा समस्तं जगत्
மாதா யஸ்ய ஜகாம விஸ்மயபதம் பாயாத் சனः கேசவः கிருஷ்ணேனாம்பகதேன ரந்து மதுனா மிருத்பக்ஷிதா ஸ்வேச்சயா தத்யம் கிருஷ்ணக ஏவமாக முசலி மித்யாம்ப பஷ்யானனம் व्यादेहीति विदारिते शिशुमुखे दृष्ट्वा समस्तं जगत् माता यस्य जगाम विस्मयपदं पायात् सनः केशवः. ஒரு சமயத்தில் கண்ணன் விளையாட போயிருந்த போது அந்த குட்டி கண்ணன் வேணுனே மண்ணை தின்றான் என்று யசோதையிடம் பலராமன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான், புகார் பண்ணான். அம்மா, கண்ணன் ஒரு பிடி மண்ணை எடுத்து வாயில் போட்டுட்டான், வேணுனே போட்டுட்டான். யசோதை கேட்டாள், கிருஷ்ணா இங்கே வா, அது உண்மையா அண்ணா சொல்கிறது? கண்ணன் கேட்டான், யார் சொன்னா? அண்ணா பலராமன் சொன்னான். பொய், நான் சாப்பிடவே இல்லை, வேணும்னா என் வாயை பார்த்துக்கோ என்று வாயை திறந்தான். வாயை திற என்று யசோதை சொன்னதும் குழந்தையும் அப்படியே தன் வாயை திறந்து காட்டினான். ஆனால் யசோதை பார்த்தது மண் அல்ல, ஒரு சிறு பிடி மண் அல்ல, அகில உலகங்களும் அகில புவனங்களையும் அந்த தாய் பார்த்து அதிசயமடைந்தார். இப்படிப்பட்ட ஒரு திவ்யபால லீலையை புரிந்த கேசவன் நம்மை காப்பாற்றட்டும். கிருஷ்ணேனாம்ப கதேன ரந்து மதுனா மிருத்பக்ஷிதா ஸ்வேச்சயா தத்யம் கிருஷ்ணக ஏவமாக முசலி மித்யாம்ப பஷ்யானனம். அதாவது அம்மா ரந்தும் விளையாடுவதற்கு கதேன சென்ற கிருஷ்ணேன கிருஷ்ணனால் அதுனா இப்பொழுது மிருத் மண்ணானது ஸ்வேச்சையா இஷ்டப்படி பக்ஷிதா பக்ஷணம் பண்ணப்பட்டது, தின்னப்பட்டது. தத்யம் கிருஷ்ணா, மண்ணை தின்றது உண்மையா கிருஷ்ணா? கஹா ஏவமாக, யார் அப்படி சொன்னது? முசலி பலராமன். மித்யா அம்ப பஷ்ய ஆனனம், பொய்யம்மா, வாயை பார். வியாதேகி, வாயை திற. எனவே விதாரிதே சிசுமுகே, குழந்தையை திறந்த வாயில் சமஸ்தம் ஜகத், உலக அனைத்தையும் யஸ்ய மாதா, எவனுடைய தாயார் திருஷ்டுவா கண்டு விஸ்மயபதம் ஆச்சரியமான நிலையை அடைந்தாலோ, அற்புதமான நிலையை அடைந்தாலோ, ஜகாம அடைந்தாலோ, சஹா கேசவா, அந்த கேசவன், அந்த கண்ணன், நகா நம்மை பாயாத் காப்பாற்றட்டும். யசோதையின் குழந்தையின் வாயில் ஸ்தாவரமும் ஜங்கமமும், அதாவது ஃபாரஸ்ட், ஜங்கமம், மூவபிள், இம்மூவபிள் எல்லாம் உலகத்தையும் கண்டான். வாயு, அக்னி, சந்திரன், நட்சத்திரம் இவைகளுடன் கூடிய வான், திசைகள், மலை, தீவு, கடல் இவைகளுடன் கூடிய பூலோகத்தை கண்டான். தன் குழந்தையின் திறந்த வாயில் ஜீவன், காலம், சுபாவம், கர்மம் இவற்றால் வேறுபட்ட அடையாளங்களுடன் விசித்திரமாய் விளங்கும் இந்த உலகத்தையும் கோகுலத்தையும், ஏன் தன்னையும் கூட பார்த்தாள். இது என்ன கனவா, இல்லை தேவ மாயையா, அல்லது என் புத்திரன் மேல் இருக்கும் ஒரு மாயையா, இல்லை புத்தி பேதலிப்பா, ஏன் என் குழந்தைக்கு இயற்கையாகவே இது ஏற்பட்டுள்ள ஒரு ஆத்ம சக்தியா? ஆச்சரியமாக இருக்கே. இப்படி யசோதை தத்துவத்தை ஆராய்ந்த போது சர்வ வியாபியான அந்த ஈஸ்வரன் புத்திர வாஞ்சை என்ற விஷ்ணு மாயையை உண்டாக்கி உடனே யசோதை அந்த தத்துவத்தை மறந்து போகும்படி செய்வித்து அந்த மகனை மடியில் தூக்கி வைத்து கொண்டு முன்போலவே புத்திரன் என்ற ஆசை நிறைந்த மனம் உடையவள் ஆனாள் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் தெரிவிக்கிறது. அடியேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.